நம்மள நிறைய பேரு காலையில எழும்பினதுமே இந்த வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருப்போம். ஆனா அந்த நாள் முடிவுல இன்னைக்கு என்ன நான் பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே பெருசா பண்ணிருக்க மாட்டோம். அப்படி ஒருத்தர நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாக்குறத கண்டினியூ பண்ணுங்க. மொபைல், சோசியல் மீடியா, யூடியூப் ஷார்ட்ஸ், ஃபேஸ்புக் ரீல்ஸ் அப்படின்னு எல்லாமே நம்மளோட நேரத்தை திருடிட்டு இருக்க இந்த டைம்ல நம்ம செய்யற முக்கியமான வேலைகள் பெண்டிங்ல அப்படியே இருக்கும். இன்னைக்கு நான் சொல்ல போற புத்தகம் உலகம் முழுவதுமே கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை மாற்றிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பேரு ஈட் தட் ஃப்ராக். இந்த புத்தகத்துல எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரையன் ட்ரைசி. ஃப்ராக் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் வரும். தவளை. உயிருள்ள ஒரு தவளைய சாப்பிட சொன்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? கேட்கவே அருவருப்பா இருக்கு இல்லையா? ஆனா இந்த புத்தகத்துல ஃப்ராக் அப்படின்றது உண்மையா தவளையே கிடையாது. உங்களோட வாழ்க்கையில நீங்க தள்ளி போடுற மிக முக்கியமான விஷயத்தான், முக்கியமான வேலையத்தான் இங்க ஃப்ராக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அசைன்மெண்ட் எழுதுறதா இருக்கட்டும், எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கட்டும், வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ராக், தவளை அப்படின்ற விஷயத்துக்குள்ளதான் அடங்க போகுது. இதுல இவங்க சொல்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மிக முக்கியமான வேலையை நாம முதல்ல செய்யணும் அப்படின்றதுதான். பல பேர் காலையில எழும்புறாங்க, எழுந்ததுமே என்ன பண்றாங்க? வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க. ஆனா வெற்றி பெற்றவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரியுமா? அவங்க அந்த நாள்ல மிக முக்கியமான வேலையை தான் முதலாவது முடிப்பாங்க. அப்படி என்ன வேலை? நீங்க ஒரு மாணவன் அப்படின்னு சொன்னா கஷ்டமான சப்ஜெக்ட முதல்ல படிக்கிறது தான் அந்த முக்கியமான வேலை. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வேலைகளுமே முக்கியம் இல்ல. எது முக்கியம் எது முக்கியம் இல்ல அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு டு டு லிஸ்ட ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலையா இது முக்கியமான வேலை, இது இந்த கேட்டகரி, இது முக்கியம் இல்லாத வேலை, இது இந்த கேட்டகரி அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணணும். இவங்க ஏ அப்படின்றத மிக முக்கியமான வேலையாவும், பி அப்படின்றத முக்கியம் இல்லாத வேலையாவும், சி அப்படின்றத செய்யலாம் அப்படின்ற பிரிவாவும் அடக்குறாங்க. இதுல ஏ கேட்டகரியில் உள்ள வேலையை தான் நீங்க மிக முக்கியமா செய்து முடிக்க போறீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இன்னும் 2 டேஸ்ல நீங்க ஒரு அசைன்மெண்ட் எழுதி முடிக்கணும். அதுக்கப்புறமா நீங்க ஏதாவது பெண்டிங்ல வச்சிருக்க ஒரு ஆர்ட் டிரா பண்றதா இருக்கட்டும், ஒரு ஒரு கவிதை எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட விஷயங்களா இருக்கு. இதுல உங்களுக்கே தெரியும் எந்த வேலையை நீங்க மிக முக்கியமா முடிக்கணும்னு. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. சோ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாவும் இருக்கும். அதைத்தான் நீங்க கேட்டகரி ஏக்குள்ள வச்சிருக்க போறீங்க. அதோட நீங்க இன்னும் 2 டேஸ்ல ஒரு அசைன்மெண்ட சப்மிட் பண்ணணும். சோ அது ஒரு முக்கியமான வேலை. அதை நீங்க பி அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வைக்க போறீங்க. அதுக்கப்புறமா நீங்க செய்ய ஆசைப்படுற விஷயங்கள்லாம் கேட்டகரி சிக்குள்ள நீங்க வைக்க போறீங்க. இதை விட்டுட்டு நம்மள நிறைய பேர் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்வோம் அப்படின்னு ஃபர்ஸ்டா நீங்க ஆசைப்படுற சில விஷயங்களை செஞ்சுட்டு இந்த முக்கியமான மிக முக்கியமான விஷயங்களை தவற விட்டுறீங்க. இந்த மிஸ்டேக்கை நாம கண்டிப்பா பண்ணவே கூடாது. அடுத்ததான் நாம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பிளானிங். பிளானிங் அப்படிங்கிறது நாம 10 நிமிஷம் ஒரு வேலையை செய்யறதுக்காக 1 நிமிஷம் ஒரு பிளான் பண்றது. நம்ம 1 நிமிஷம் பிளான் பண்றதால நம்மளோட நிறைய நேரத்தை நம்ம சேமிக்கலாம். இரவு தூங்குறதுக்கு முன்னால நாளைய நாளுக்குரிய வேலை எல்லாமே நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படிங்கறத மூளை ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தது அப்படின்னா, காலையில எழுந்ததுமே குயிக்கா உங்களோட வேலையை எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாதது அப்படின்னு பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கலாம். அடுத்ததா இவங்க 80-20 ரூலை பத்தி சொல்றாங்க. 80-20 ரூல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 80 விதமான முடிவுகளை 20 வீதம் நாம செய்யற வேலை மூலமாகவே பெற்றுக்கொள்ளலாம். நீங்க செய்யற 10 வேலையில 2 வேலை தான் உண்மையிலேயே உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய வேலை. அந்த 2 வேலை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. அந்த 2 வேலையை நீங்க முதலாவது செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இவங்க சொல்றது என்ன அப்படின்னா ப்ரொகாஸ்டினேட். இந்த ப்ரொகாஸ்டினேட் பண்றது அப்படின்றதுதான் கொலைகாரன். ப்ரொகாஸ்டினேட் அப்படின்னா இத நம்ம ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுட்டே போறதான் ப்ரொகாஸ்டினேட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம நாளைக்கு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்படியான விஷயம் என்ன அப்படின்னு கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, நமக்கு எது மிக முக்கியமான வேலையோ, எது நம்மளால செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதோ அந்த வேலையை தான் நம்ம தள்ளி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். அந்த வேலை தான் நமக்கு ரொம்பவுமே முக்கியமான, நம்மளோட முன்னேற்றத்துக்கு காரணமான வேலையா இருக்கும். சோ அந்த வேலையை நம்ம கேட்டகரி ஏல வச்சு எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்ததுமே ஒரு தவளைய சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நம்ம பண்ற எல்லா வேலையுமே நமக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையா இருக்கும். அந்த நாளை நம்ம ஹாப்பியா எண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ற விஷயம் வந்து ஆயிரக்கணக்கான கனவுகளை வந்து கொன்றும். எல்லாருக்குமே வந்து பெர்ஃபெக்டான ஒரு டைம் வந்து வராது. பெர்ஃபெக்டான டைம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோமோ அதுதான் பெர்ஃபெக்டான டைம். அதோட பெர்ஃபெக்டான மூட் அப்படின்னு எல்லாம் சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டாலே அதுதான் பெர்ஃபெக்டான மூட். சோ நீங்க எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். நான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைச்சிட்டே இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணவே மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுக்கு அப்புறமா நீங்க வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணி அது பெர்ஃபெக்ஷனா மாத்திக்கோங்க. அடுத்ததா இந்த புக்ல சொல்லப்படுற மிக முக்கியமான விஷயம் வந்து ஃபோக்கஸ். ஒரே நேரத்துல ஒரு வேலை தான். உங்களுக்கு என்னென்ன வேலை முக்கியமான வேலை அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அந்த வேலையை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. அந்த ஒரு டைம்ல ஒரு வேலை தான். காலையில எழும்பி 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் இந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை தான் கண்டிப்பா முடிக்கணும். அதுக்குள்ள உங்களை அடுத்த வேலை இன்னொரு வேலை அப்படின்னு கொண்டு வந்து இழுத்து விட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை நம்மளால வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்க இயலாது. மல்டி டாஸ்கிங் அப்படின்றது வந்து ஒரு பொய்யான விஷயம். நீங்க ஒரே நேரத்துல நிறைய வேலையை செஞ்சு அதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. எல்லாமே பெண்டிங்ல போயிடும். சோ நீங்க பண்ண வேண்டியது ஒரே நேரத்துல 2 வேலைய பண்ணிராதீங்க. 2லயுமே தோல்வி அடைஞ்சிருவீங்க. சோ ஒரு நேரத்துல ஒரு வேலை தான். அடுத்ததா இந்த புக்ல சொல்ற டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் பிளாக்ஸ். அப்படின்னா 1 மணி நேரம் நான் கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க நினைச்ச உடனேயே அந்த விஷயமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஜஸ்ட் புக் எடுத்து நான் ஒரு 25 நிமிஷம் போக்கஸ்டா படிச்சா போதும் அப்படின்னு நினைங்க. அந்த 25 நிமிஷத்தை நாளைக்கு ஒரு 5 நிமிஷமா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் கண்டினியூவா படிங்க. எப்பவுமே ஒரு 25 நிமிஷம் நீங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது 5 நிமிஷம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஆனா கண்டிப்பா அந்த ரெஸ்ட் வந்து மொபைல் எடுத்து நோன்றதா இருக்கவே கூடாது. அதுக்கப்புறமா திரும்பவும் 25 நிமிஷம் வந்து நீங்க படிச்சு கொள்ளலாம். இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த 1 hour எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே பெரிய ஒரு டைம் செட் பண்ணி அதுக்குள்ள இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு கடைசி வரைக்குமே நினைக்காதீங்க. சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவ் பண்ணி அதை கண்டினியூ பண்ணிட்டு போய்கொண்டே இருக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ்கியூஸ நிறுத்துங்க. எனக்கு நேரம் இல்ல, என்னால முடியாது, இப்ப சிச்சுவேஷன் சரியில்லை, இப்ப எனக்கு மூட் இல்ல, இதை இந்த டைம் பண்ணா நல்லா இருக்காது, இந்த பிரச்சனையால நான் இதை பண்ணல அப்படின்னு உங்களுக்கு நீங்களே எக்ஸ்கியூஸ் சொல்லி ஏதோ ஒரு விஷயத்த தள்ளி போட்டுட்டே இருக்கீங்களா? அதை கண்டிப்பா நிறுத்தி போட்டு இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு செய்ய முடியாததை நாளைக்குமே செய்ய முடியாது. சோ இதுதான் உங்களுக்கான டைம். இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்கியூசஸ் எல்லாம் வெறும் காரணங்கள் மட்டும்தான். உலகத்துல வெற்றி பெற்ற பெரும்பாலானவங்க வந்து சரியான சூழ்நிலையில வந்து பிறக்கல, சரியான சூழ்நிலையில அவங்க வந்து வாழல. ஆனா அவங்க அந்த விஷயத்தை செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் அவங்க சாதிச்சிருக்காங்க. சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு எப்பவுமே யோசிக்காதீங்க, நல்ல நேரம் பாக்காதீங்க, பட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க. அடுத்ததா கண்டினியூஸ் லேர்னிங். அப்படின்னா தினமுமே கற்றுக்கொள்ளுங்க. ஒரு விஷயத்த உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கில்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்றது வந்து ரொம்பவுமே முக்கியம். ஒரு நாள்ல நம்மளால ஏதோ ஒரு விஷயத்த ஃபுல்லாவுமே கற்றுக்கொள்ள முடியாது. பட் ஒரு நாள்ல வந்து நீங்க ஒரு 30 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு 10 நாள்ல ஒரு அளவாவது கற்றுக்கொண்டிருப்பீங்க இல்லையா? சோ எப்பவுமே தினமுமே ஒரு 30 நிமிஷம் உங்களுக்கு பிடிச்சத, நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறத, நீங்க கற்றுக்கொள்ள நினைக்கிறத, அல்லது நீங்க ஏதோ ஒன்றுல ஒரு நல்ல பெர்ஃபெக்டா வரணும் அப்படின்னு நினைக்கிற விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு வருஷம் மட்டும் இதை கண்டினியூ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க டோட்டலாவே வேறொரு மனுஷனா மாறுறத நீங்களே உணருவீங்க. புக்ஸா இருக்கட்டும், பாட்காஸ்டா இருக்கட்டும், ஆடியோ புக்ஸா இருக்கட்டும், கோர்சஸா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்ல வந்து முதலீடு பண்ணுங்க. உங்களோட ஸ்கில்ஸ வந்து டெவலப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. அடுத்ததா டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கறது வந்து மோட்டிவேஷனால வாரதில்ல. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க மோட்டிவேட் ஆகி ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போனீங்க அப்படின்னா அது டிசிப்ளின் கிடையாது. டிசிப்ளின் அப்படின்றது இன்ன மோட்டிவேஷன். நமக்கு வந்து நம்ம இந்த விஷயத்த நாமளே செய்ய துடிக்கணும் அப்படின்றது நம்மட உடம்புல இருந்து, நம்மட மனசுல இருந்து, நம்மட மூளையில இருந்து நம்மளுக்கு வர வேண்டியது. அந்த விஷயத்த நீங்க கண்டினியூவா அந்தந்த டைமுக்கு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் டிசிப்ளின். டிசிப்ளின் அப்படிங்கறது வந்து நமக்கு உள்ள இருந்தே வரணும். மோட்டிவேஷன் அப்படிங்கறது இன்னைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம். அது ஒருத்தர் மூலமா வரலாம், இன்னொருத்தர் மூலமா வரலாம். எப்பவுமே எதுக்குமே யாரையுமே எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. சோ மோட்டிவேஷன் அப்படின்ற ஒன்றை வந்து உங்களோட பூஸ்டரா எடுத்துக்காம நீங்க வந்து டிசிப்ளினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். டிசிப்ளின் இருந்தா நீங்க எப்பவுமே முன்னேறுவீங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கறது ஒரு தீப்பொறி அப்படின்னா டிசிப்ளின் அப்படிங்கறது ஒரு எரிபொருள். ஒரு ஃபியூல் இருந்தாதான் அந்த வண்டி வந்து மூவ் ஆகும். சோ நீங்க எப்பவுமே டிசிப்ளினா இருந்தீங்க அப்படின்னா நீங்க முன்னேறிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கனவுகள் அப்படின்றது பெரிதா இருக்கலாம். ஆனா உங்களோட செயல்கள் சின்னதா இருந்தா கண்டிப்பா அந்த கனவை வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியாது. அந்த கனவு வெறும் கனவாவே இருக்கும்.
ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம் இப்படின்னு காலங்கள் வந்து போய்கொண்டே இருக்கும். நீங்க ஒரு நாள் கண்ணாடிக்கு முன்னால நின்று நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து இந்த பீரியடுக்குள்ள நான் வெயிட் லாஸ் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் அந்த டைம் ஃப்ரேம் வரும் வரைக்குமே அவங்க வந்து அதை வெயிட்டிங்லயே போட்டுட்டு இருப்பாங்க. லாஸ்டா அவங்க எய்ம் பண்ண அந்த டைம் ஃப்ரேமும் வந்திருக்கும். பட் அவங்களோட வெயிட்ல வந்து ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அப்போ வருத்தப்படுவாங்க, நான் முதலே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு. சோ நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான நேரம் இதுதான். வெயிட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட கனவுகளை நோக்கி ஓட தொடங்குங்க. இப்போவே ஆரம்பிங்க. இந்த ஈட் தட் ஃப்ராக் அப்படின்ற புக்ல சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போல அடிக்கடி மோட்டிவேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.